வணக்கம். டீமெக்ஸ் ரீட்டெயில் லிமிடெடோட 2025 வணிகத் திட்ட பத்தி நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுக்கு ஆதாரமா உங்ககிட்ட இருந்து கிடைச்ச ஒரு யூடியூப் வீடியோவை வச்சு தான் பேச போறோம். இந்த கம்பெனி எப்படி இயங்குது, புதுசா சேர்றவங்க எப்படி சம்பாதிக்கலாம், என்னென்ன இன்சென்டிவ்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். பார்க்கறதுக்கு இது ஒரு MLM, அதாவது நேரடி விற்பனை மாதிரி தெரியுது. சரி, இதுல என்னென்ன வருமான வழிகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க கொஞ்சம் விரிவாவே அலசுவோம். கண்டிப்பா. இந்த பிளான்ல நெறைய லேயர்ஸ் இருக்கு. ஆரம்பத்துல சேர்றவங்களுக்கு ஒரு மாதிரி ஊக்கத்தொகை, அப்புறம் தொடர்ந்து வாங்குனா அதுக்கு சில ஆஃபர்ஸ், டீம் நல்லா பண்ணா அதுக்கு போனஸ்னு நெறைய விஷயங்கள் இருக்கு. நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல ஒருத்தர் எப்படி சேர்றாரு, அவருக்கு என்ன கிடைக்குதுன்னு ஆரம்பிக்கலாம். சரிங்க. முதல்ல சேர்றதுக்கு கட்டணம் இல்லைன்னு வீடியோல சொல்றாங்க. ஆனா ஒரு மாசத்துக்குள்ள 1000 பிசினஸ் வால்யூம், அதாவது பிவி அளவுக்கு பொருள் வாங்கணுமாம். இந்த பிவினா என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலா பிசினஸ் வால்யூம் பிவிங்கிறது நாம வாங்குற பொருளுக்கு கம்பெனி கொடுக்கிற ஒரு பாயிண்ட் வேல்யூ மாதிரி. இங்க 1000 பிவிக்கு பொருள் வாங்கும்போது அதுக்கு சமமான பொருள் கைக்கு வந்துரும். அப்புறம் வருமானம் வார வாரம் கணக்கு பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஓ, வார வாரமா? சரி, முதல் வருமானம் டைரக்ட் செல்லர் இன்சென்டிவ்னு பேரு. இது எப்படி வேலை செய்யுது? இது சிம்பிள். நீங்க அதாவது புதுசா சேர்ந்த மெம்பர் நேரடியா யாரையெல்லாம் அறிமுகப்படுத்துறீங்களோ அவங்க வாங்குற பிவில இருந்து உங்களுக்கு 20% கிடைக்கும். உதாரணத்துக்கு, நீங்க ஏன்னு ஒருத்தரை கொண்டு வரீங்க, அவர் 1000 பிவிக்கு வாங்குறாருன்னா அப்போ எனக்கு உங்களுக்கு அந்த 1000த்துல 20%, அதாவது 200 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி பீன்னு இன்னொருத்தரை கொண்டு அவரும் 1000 பிவிக்கு வாங்கினா அதுல இருந்தும் ஒரு 200 ரூபாய். ஆக 2 பேரை சேர்த்தா 400 ரூபாய். இது டைரக்ட் ஸ்பான்சருக்கு. நல்லா இருக்கு. அடுத்து மேட்சிங் இன்சென்டிவ்னு இன்னொன்னு இருக்குது. அது என்ன? ஆமா, இது உங்க கீழ 2 டீம் இருக்கும் இல்லையா, ஏ டீம், பி டீம்னு. அந்த 2 டீம்லயும் நடக்கிற பிவி வியாபாரத்தை மேட்ச் பண்றது. அதாவது ஏ டீம்ல 1000 பிவி, பி டீம்லயும் 1000 பிவி நடந்தா 1000 பிவி மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். சரி. இந்த மேட்ச் ஆகுற 1000 பிவிக்கு 20% கமிஷன். அது ஒரு 200 ரூபாய். அப்போ நீங்க 2 பேரை 1000 பிவியோட நேரடியா சேர்க்கும்போது டைரக்ட் இன்சென்டிவ் 400 ரூபாயும் இந்த மேட்சிங் இன்சென்டிவ் 200 ரூபாயும் சேர்ந்து மொத்தம் 600 ரூபாய் வார வருமானம் கிடைக்கும். ஓ, அப்படியா? ஆமா, ஒரு டீம்ல ஜாஸ்தியா இருக்கிற பிவி, அதாவது பவர்லெக் பிவி அடுத்த வருஷ கடைசி வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகும்னு வீடியோல சொல்றாங்க. வேஸ்ட் ஆகாது. ஓகே ஓகே இங்க தான் இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. புதுசா வர்றவங்கள இன்னும் வேகமா செயல்பட வைக்க ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கா? ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ரன்னர், ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வின்னர் அப்படின்னு வீடியோல சொன்ன மாதிரி ஞாபகம். ஆமா ஆமா இருக்கு. அது நீங்க சேர்ந்த முதல் 15 நாளைக்குன்னு ஒரு டார்கெட்டை முடிச்சா கிடைக்கிற எக்ஸ்ட்ரா போனஸ். இப்ப 15 நாளைக்குள்ள உங்க ஏ, பி 2 டீம்லயும் தலா 1000 பிவி, அதாவது மொத்தம் 1000 பிவி மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ரன்னர். சரி, அப்போ என்ன கிடைக்கும்? உங்களுக்கு அந்த வாரத்தோட ரெகுலர் வருமானம் 600 ரூபாய் வரும். 400 ரூபாய் டைரக்ட் பிளஸ் 200 ரூபாய் மேட்சிங் வரும் இல்லையா? அதோட சேர்ந்து 699 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சிஎம்டி டிராப் ப்ராடக்ட் இலவசமா கிடைக்கும். ஆக மொத்தம் பார்த்தா கிட்டத்தட்ட 1300 ரூபாய் பெனிஃபிட். ஓ, சூப்பர். அப்போ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வின்னர் அதுவும் அதே 15 நாளைக்குள்ளதான். ஆனா டார்கெட் கொஞ்சம் பெருசு. தலா 2000 பிவி, அதாவது 2000 பிவி மேட்ச் பண்ணணும். 400 rupees, 2000க்கு 20%, மொத்தம் 1200 rupees வருமானம். அதோட 699 rupees மதிப்புள்ள சிஎம்டி டிராப், 599 rupees மதிப்புள்ள மல்டிவிட்டமின் கம்மியும் இலவசமா கிடைக்கும். ஆக மொத்த பெனிஃபிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 ஆயிடும். அடியங்கப்பா, கிட்டத்தட்ட 2500. இது ஆரம்பத்துல நல்ல புஷ் கொடுக்கும் போல இருக்கே. ஆமாங்க, அதுக்கு தான் அந்த பேர் வச்சிருக்காங்க போல. சரி, இது ஆரம்ப கட்டத்துக்கு. ஒருத்தர் இதுல தொடர்ந்து இருக்காரு, பொருள் வாங்குறாருன்னா அப்ப அவருக்கு என்ன லாபம்? சிஎன்சி ஆஃபர்னு ஒன்னு சொன்னீங்களே. ஆமா, அது கன்சிஸ்டன்சி ஆஃபர், சிஎன்சி. அதாவது தொடர்ந்து வாடிக்கையாளரா இருக்கிறத பாராட்டுற மாதிரி. இதுலயும் 2 லெவல் இருக்கு. சொல்லுங்க. ஒன்னு மாசம் மாசம் உங்க சொந்த ஐடியில ஒரு 500 பிவிக்கு, அதாவது சுமார் 1200 rupees மதிப்புக்கு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இத தொடர்ந்து 3 மாசம் பண்ணா
3வது மாச கடைசியில நீங்க மொத்தம் வாங்குனது 3600 ரூபாய் ஆகுது இல்லையா? அதுல 20% மதிப்புக்கு, அதாவது 720 ரூபாய் மதிப்புள்ள பொருள நீங்க இலவசமா வாங்கிக்கலாம். ஓ 3 மாசம் தொடர்ந்து வாங்கினா 20% எக்ஸ்ட்ரா பொருள். சரி. இன்னொன்னு, அதே மாதிரி 3 மாசம் தொடர்ந்து, ஆனா மாசம் 1000 பிவிக்கு, அதாவது சுமார் 2500 ரூபாய் மதிப்புக்கு பொருள் வாங்குறீங்கன்னா, சரி. 3 மாச கடைசியில நீங்க மொத்தம் வாங்குனது 7500 ரூபாய் ஆகுது. அதுல 33% மதிப்புக்கு, அதாவது 2500 ரூபாய் மதிப்புள்ள பொருள இலவசமா வாங்கிக்கலாம். ஓ இது இன்னும் பெட்டரா இருக்கே. 33%ன்னா நல்ல ஆஃபர் தான். அப்போ ரெகுலரா பொருள் வாங்குறவங்களுக்கு நல்ல சலுகை இருக்கு. சரி, இப்ப அந்த ரீபர்ச்சேஸ் பிளான், அதாவது மறுகொள்முதல் திட்டத்துல இருக்கிற மத்த வருமானங்களை பார்க்கலாமா? இதுதான் நீண்ட காலத்துக்கு முக்கியம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கண்டிப்பா. இந்த ரீபர்ச்சேஸ் பிளான்ல தான் நிறைய வருமான வகைகள் இருக்கு. பெரும்பாலும் இது டீமோட மாசாந்திர செயல்பாட பொறுத்து தான் அமையும். அதுல முதல்ல சூப்பர் சப்போர்ட்டிவ் இன்சென்டிவ்னு சொல்றாங்க. இது கம்பெனியோட மொத்த மாச டர்ன் ஓவர்ல 25%. பெரிய ஷேர் மாதிரி தெரியுது. இது எப்படி வேலை செய்யுது? இது உங்க ஏபி டீம்ல மாசம் தலா 2200 பிவி மேட்ச் ஆச்சுன்னா, அது ஒரு பாயிண்ட்னு கணக்கு வச்சுப்பாங்க. ஒரு பாயிண்ட். சரி. அந்த மாசம் கம்பெனியோட மொத்த பிவி டர்ன் ஓவர்ல 25% பணத்தை எடுத்து இந்த மாதிரி பாயிண்ட் எடுத்த எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுப்பாங்க. வீடியோல சொன்ன கணக்குப்படி இப்போதைக்கு ஒரு பாயிண்டோட மதிப்பு சுமார் 220 ரூபாயாம். இது மாசம் 500 பாயிண்ட் வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க. ஓ அப்ப டீம் வளர வளர இதுவும் வளரும். அடுத்தது டைரக்ட் செல்லர் இன்சென்டிவ் ரீபர்ச்சேஸ் 15%. இது எது மேல 15%? ஆரம்பத்துல பார்த்த மாதிரி பிவி மேலையா? இல்ல, இது கொஞ்சம் வேற மாதிரி. நீங்க நேரடியா அறிமுகம் செஞ்ச ஆட்கள் இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்க நாம இப்ப பேசிட்டு இருந்தோங்க, அந்த சூப்பர் சப்போர்ட்டிவ் இன்சென்டிவ், அது மூலமா எவ்ளோ சம்பாதிக்கிறாங்களோ அந்த தொகையில 15% உங்களுக்கு கிடைக்கும். ஓ அப்படியா? உதாரணமா நீங்க கொண்டு வந்த சூப்பர் சப்போர்ட்டிவ் இன்சென்டிவ்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா உங்களுக்கு அதுல 15%, அதாவது 15000 ரூபாய் கிடைக்கும். வாவ். அப்போ நம்ம டீம் ஆளுங்க சம்பாதிக்க நாம உதவினா நமக்கும் வருமானம் ஜாஸ்தியாகும். இது நல்லா இருக்கே. சரி, அடுத்து லீடர்ஷிப் இன்சென்டிவ். இது கம்பெனி டர்ன் ஓவர்ல 7%. இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு உங்க ஏபி டீம்ல தலா 5000 பிவி மேட்ச் ஆகணும். அப்படியானா அது ஒரு லீடர்ஷிப் பாயிண்ட். இதோட மதிப்பு சுமார் 225 ரூபாய். இது மாசம் 50 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும். இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். 5000 பிவி மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் பாயிண்ட் கிடைக்குது இல்லையா? அதுக்குள்ள 2500 பிவி மேட்ச் இருக்கிறதால 2 சூப்பர் சப்போர்ட்டிவ் பாயிண்ட்டும் கிடைக்கும். அதாவது வருமானம் ஒன்னு மேல ஒன்னு ஆட் ஆகும். ஓ சரி. அடுத்து போலாம். பிசினஸ் பூஸ்டர் இன்சென்டிவ். இது டர்ன் ஓவர்ல 3%. ஆமா, இது தலா 10000 பிவி மேட்ச் ஆனா கிடைக்கும். இது ஒரு பிசினஸ் பூஸ்டர் பாயிண்ட். மதிப்பு சுமார் 150 ரூபாய். இதுவும் மத்த வருமானங்களோட சேர்ந்து தான் வரும். அடுத்தடுத்த லெவல் போற மாதிரி இது. சரி. அப்புறம் டூர் போறதுக்கு டூர் அண்ட் டிராவல் இன்சென்டிவ்னு ஒன்று இருந்துச்சு, 6%. ஆமாங்க, அது தலா 25000 பிவி மேட்ச் ஆனா ஒரு டிராவல் பாயிண்ட். இதோட வேல்யூ சுமார் 1100 ரூபாய். இது மாசம் 10 பாயிண்ட் வரைக்கும், அதாவது மாசம் 11000 வரைக்கும் டிராவல் ஃபண்டா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுவும் மத்ததோட சேர்ந்துதான். இது வரைக்கும் ஓகே. அடுத்து யூனிவர்சல் போனஸ். இது டர்ன் ஓவர்ல 15%ன்னு போட்டிருக்காங்க. இது ரொம்ப பெரிய சதவீதமா தெரியுது. இதுல என்ன ஸ்பெஷல்? ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு வருமானம். உங்க பி டீம்ல தலா 50000 பிவி மேட்ச் ஆச்சுன்னா ஒரு யூனிவர்சல் போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். இதோட மதிப்பு தோராயமா 4000 ரூபாய். 4000 ரூபாயா ஒரு பாயிண்ட்டுக்கு? ஆமா, இதுல பெரிய விஷயம் என்னன்னா, இதுக்கு உச்ச வரம்பு, அதாவது கேப்பிங் கிடையாது. நீங்க எவ்ளோ பாயிண்ட்ஸ் வேணும்னாலும் மாசம் சம்பாதிக்கலாம். 1 லட்சம் பிவி மேட்ச் ஆனா 2 பாயிண்ட், அதாவது 8000 ரூபாய். 5 லட்சம் பிவி மேட்ச் ஆனா 10 பாயிண்ட், 40000 ரூபாய். இப்படி போயிட்டே இருக்கும். இது பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றவங்களுக்கானது. அடேங்கப்பா, இது உண்மையிலேயே பெரிய வருமானமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்து கார் வீடு ஃபண்டு பத்தி சொன்னாங்க. கார் இன்சென்டிவ் 8.5% ஆஃப் டர்ன் ஓவர். இது எப்படி? இதுக்கு தொடர்ந்து பண்ணணுமா? ஆமா, இதுக்கு கன்சிஸ்டன்சி முக்கியம். நீங்க மாசம் 50000 பிவி மேட்ச் பண்றீங்க இல்லையா? அதாவது ஒரு யூனிவர்சல் போனஸ் பாயிண்ட். அதையே தொடர்ந்து 2 மாசம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கார் ஃபண்ட் அச்சீவர் ஆடுவீங்க. ஓ
2 மாசம். சரி, அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் நீங்க எப்பெல்லாம் 50,000 பிவி மேட்ச் பண்றீங்களோ அப்பெல்லாம் யுனிவர்சல் போனஸோட சேர்ந்து எக்ஸ்ட்ராவா ஒரு கார் ஃபண்ட் பாயிண்ட்டுக்கான வருமானமும் சுமார் 2,300 ரூபாய் கிடைக்கும். இது ஒரு தகுதி நிலை மாதிரி. அடைஞ்சிட்டா அப்புறம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஓகே. அப்போ ஹவுஸ் இன்சென்டிவ் 5% ஆஃப் டர்னோவரும் இதே மாதிரி தானா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனா இதுக்கு 4 மாசம் தொடர்ந்து 50,000 பிவி மேட்ச் பண்ணணும். அப்படி பண்ணா நீங்க ஹவுஸ் ஃபண்ட் அச்சீவர். 4 மாசமா? சரி. 5வது மாசம் நீங்க 50,000 பிவி மேட்ச் பண்ணும்போது யுனிவர்சல் போனஸ் கார் ஃபண்டோட சேர்ந்து ஹவுஸ் ஃபண்ட் பாயிண்ட்டுக்கான வருமானமும் சுமார் 1,800 ரூபாய் கிடைக்கும். இதுல ஒரு சின்ன சலுகையும் வீடியோல சொல்றாங்க. ஒருவேளை தொடர்ந்து 4 மாசம் பண்ண முடியல, நடுல விட்டு போச்சு, ஆனா முதல்ல ஆரம்பிச்ச 6 மாசத்துக்குள்ள எப்படியோ 4 தடவை தொடர்ச்சியா இல்லைனாலும் பரவாயில்ல 50,000 பிவி வாட்ச் பண்ணிட்டா கூட இந்த ஹவுஸ் ஃபண்ட் தகுதி கிடைக்க சான்ஸ் இருக்கா. ஓ, இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கு. நல்ல விடியம்தான். சரி, இவ்வளவு வருமான வழிகள் இருக்கு. ஒருத்தர் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னு வச்சுப்போம். உதாரணமா மாசம் 50,000 பிவி மேட்ச் பண்றாரு, அது மெயின்டைன் பண்றாருன்னா அவருக்கு தோராயமா எவ்வளவு வருமானம் வரலாம்? வீடியோல இதுக்கு ஏதாவது கணக்கு போட்டாங்களா? ஆமா, வீடியோல ஒரு கணக்கு போட்டு காமிச்சாங்க. ஒருத்தர் 50,000 பிவி மேட்ச் பண்றாரு, கார் ஹவுஸ் ஃபண்ட் தகுதியும் இருக்குன்னா அவருக்கு என்னென்ன வருமானம் வரலாம்? சூப்பர், சப்போர்ட்டிவ் 20.220 rupees 4,400, லீடர்ஷிப் 10.225 rupees 2,250, டூர் அண்ட் டிராவல் 2.100 rupees 2,200, யுனிவர்சல் போனஸ் 1.4,000 rupees 4,000, கார் ஃபண்ட் 1.2300 rupees 2,300, house fund 1.1800 rupees 1,800 rupees. அப்போ இதெல்லாம் கூட்டினா எவ்ளோ வருது? இதெல்லாம் கூட்டினா தோராயமா 16,950 ரூபாய் வருது. இதுல அந்த டைரக்ட் செல்லர் இன்சென்டிவ் ஆன் ரீபர்ச்சேஸ் டீம் ஆளுங்க சம்பாதிக்கிறதுல பங்கு இன்னும் சேர்க்கல. சோ ஒரு குறிப்பிட்ட லெவல்ல நிலையா வியாபாரம் நடந்தா கூட பல வழியில வருமானம் வர வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. 17,000 கிட்ட வருது. ஓகே, இது 8 வருமானம். 9வதா லைஃப் ஸ்டைல் இன்சென்டிவ் 4% ஆஃப் டர்ன் ஓவர்னு ஒன்று இருந்துச்சு. அது கொஞ்சம் வித்தியாசமா 4 லெக் வேணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது என்ன ஸ்பெஷல்? ஆமா, அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் மாதிரி. அதுக்கு 3 கண்டிஷன் இருக்கு. 1, பிசினஸ் 2 டீம்ல இல்லாம 4 தனித்தனி டீம் A, B, C, Dன்னு 4 லெக்ல நடக்கணும். 2, குறைஞ்சது ஒரு லெக்ல மாச கடைசியில 20,000 பிவி இருக்கணும். 3, குறைஞ்சது இன்னொரு லெக்ல 10,000 பிவி இருக்கணும். 4 லெக்கா? ஓகே, இதுல எப்படி பாயிண்ட் கணக்கு? இதுல 1,00,000 பிவி மேட்ச் ஆனா ஒரு பாயிண்ட். அதோட மதிப்பு 6,000ல 7,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு வீடியோல சொல்றாங்க. லட்சம் பிவி மேட்ச் 4 லெக்ல எப்படி மேட்ச் பண்ணுவாங்க? 2 லெக்னா ஈஸி. அதுதான் இதுல ட்விஸ்ட். வீடியோல சொன்னபடி முதல்ல ஏபிய மேட்ச் பண்ணுவாங்க, அதுல கம்மியா இருக்கிற பிவி. அப்புறம் பிசிய மேட்ச் பண்ணுவாங்க, அதுல கம்மியான பிவி. அப்புறம் சிடிய மேட்ச் பண்ணுவாங்க, அதுல கம்மியான பிவி. இந்த 3 மேட்சிங் பிவியும் கூட்டினா வர்றதுதான் மொத்த மேட்சிங் பிவி. கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஆமா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஒரு உதாரணம் சொல்றேன். 4 லெக்லயும் தலா 33,500 பிவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 1,34,000 பிவி. ஆனா இந்த கணக்கு போடுற முறைப்படி மொத்த மேட்சிங் பிவி 1,05,000 பிவி ஆகுமா? ஓ, அப்படியா? ஆமா, அப்படி 1,00,000 பிவி மேட்ச் ஆகும்போது லைஃப் ஸ்டைல் இன்சென்டிவ் மட்டும் இல்லாம மத்த வருமானமும் யுனிவர்சல் போனஸ் மாதிரி 1,00,000 பிவிக்கு ஏத்த மாதிரி, அதாவது டபுள் ஆகி எல்லாம் சேர்ந்து மாசம் 40,000 கிட்ட வருமானம் வர வாய்ப்பு இருக்குன்னு வீடியோல ஒரு கணக்கு சொல்றாங்க. இது 4 லெக்ல பிசினஸ விரிவுபடுத்துறதை என்கரேஜ் பண்ணுது. ஆமாங்க, இந்த டீமெக்ஸ் பிளான் ஆரம்பத்துல ஈஸியா உள்ள வர வச்சு, அப்புறம் தொடர்ந்து பொருள் வாங்க வச்சு, 2 லெக்ல டீம் வளர்க்க வச்சு, அப்புறம் 4 லெக்னு படிப்படியா ஆளுகளை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போற மாதிரி நிறைய இன்சென்டிவ்ஸோட டிசைன் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. ஆமாங்க, பிவி கணக்குகள், 2 லெக்கு 4 லெக்குக்கு தனித்தனி மேட்சிங் ரோல்ஸ், ஒவ்வொரு இன்சென்டிவ்க்கும் உள்ள தகுதிகள், தொடர்ந்து ஆக்டிவா இருக்க வேண்டியதோட முக்கியத்துவம், கேரி ஃபார்வர்டுன்னு நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. குறிப்பா பெரிய வருமானம் வேணும்னா நல்ல டீம் ஒர்க்கும் நிலையான வியாபாரமும் அவசியம்னு இந்த அமைப்பு காட்டுது.
டிமெக்ஸ் வணிக திட்டத்தோட வருமான வழிகள், அதோட கட்டமைப்பு பத்தி நீங்க பார்த்த யூடியூப் வீடியோ அடிப்படையில நாம செஞ்ச இந்த அலசல் இத பத்தி யோசிக்கிற உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கோம் நம்புறோம். இது மாதிரி வாய்ப்புகளை நீங்க பார்க்கும்போது எல்லா ரூல்ஸையும் கண்டிஷன்ஸையும் முழுசா படிச்சு அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. இந்த மாதிரி பல அடுக்கு வருமான முறைகள்ல ஆரம்பத்துல கிடைக்கிற இன்சென்டிவ்ஸ் நல்லா இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு ஒரு தனிநபரோட பொருளாதார வளர்ச்சிக்கு இது எந்த அளவுக்கு நிலையான ஒரு அடித்தளமா இருக்கும்? குறுகிய காலத்துல கிடைக்கிற பலனுக்கும் நீண்ட காலத்துல கிடைக்கிற வருமான நிலைப்புத்தன்மைக்கும் நடுவுல இருக்கிற அந்த பேலன்ஸ் எப்படி இருக்கும்? இத பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இந்த விரிவான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த கலந்துரையாடலில் சந்திப்போம்.